வணக்க மக்களே. உங்களுக்கு எத்தனை பேருக்கு திரௌபதி அப்படின்னு ஒரு படம் தெரியும்? சரி, படம் தெரிலன்னா கூட விடுங்க. மோகன்ஜி அப்படின்னு ஒரு டேரக்டர் இருக்கார். அவர் யார் தெரியுமா? தெரியும் அப்படின்னா, சமீபத்தில் நான் என் யூடியூப் ஃபீட்டில் திரௌபதி படத்தோடைய ஒரு சில காட்சிகள் போட்டிருந்தாங்க. சரி, என்னப்பா அப்படின்னு போய் பார்த்தா, அந்த காட்சியில் திரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களை விமர்சித்து அந்த காட்சிகள் எழுதப்பட்டிருந்துச்சு. எடுத்துக்காட்டுக்கு ஹீரோ அந்த படத்தில் ஒரு இளைஞர்கிட்ட போய் பேசுகிறாரு. ஒரு பொண்ணை அந்த பையன் லவ் பண்ணுறான் போல். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு, பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து லவ் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆயிரு அப்படின்னு. எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு, அடங்கமாறு அத்துமீறு அப்படின்னு. உடனே அதுக்கு ஹீரோ கேரக்டர் அவர் ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்கிறாங்க, இளைஞர்கள் மத்தியில் நஞ்சை விதைச்சிட்டாங்க, நம்ம ஒரு புரட்சி பண்ணி ஆகணும்னு. சரி, யார் இந்த டைரக்டர் மோகன்ஜி அப்படின்னு போய் பார்த்தா, தலைவர் யாருன்னா நம்ம பாமக கட்சியோடைய பெரிய விசுவாசி. பாமக கட்சி யார்? திரு ராமதாஸ் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இப்போ அது ஒன்றா இருக்கா ரெண்டாக இருக்கானே நமக்கு தெரில. ஸோ அந்த கட்சியோட விசுவாசி அப்படின்னா அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்ன்றது அதுலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ உண்மையாகவே திருமாவளவன் நஞ்சை தான் விதைக்கிறாரா? அவரை பின்தொடர்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் ரவுடிங்களா, பொறுக்கிங்களா, இது மாதிரி தான் போய் பணக்கார பொண்ணுங்களாம் பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்களா அப்படின்றதான் இந்த வீடியோ பற்றி பேச போகிறோம். அதாவது மக்களே, இந்த படம்ன்றது மட்டும் இல்லை, திரௌபதி படம்ன்றது இல்லை. சமீபத்தில் நம்ம எச் ராஜா அவர்கள் ஒரு படத்தில் நடிச்சுக்கிறாராம்ப்பா. டீசர்லாம் கூட ரிலீஸ் ஆச்சு. ஏதோ ஒரு மலை, கந்தர் மலையா, ஆமாம். அதில் ஒரு பொம்பளை, அந்த டீசரில் ஒரு பொம்பளை சொல்லுது, எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு அடங்கமாறு அத்துமீறு அப்படின்னு. உடனே அது எச் ராஜா அந்த படத்தில் டைலாக்கு, ஓ அந்த கும்பலா நீங்கள், அடங்கமாறு அத்துமீறு அந்த கும்பலா நீங்கள் அப்படி. இந்த டயலாக் இருக்குல்ல, அடங்கமாறு அத்துமீறின்னு, இதை வச்சு திருமாவளவன் அவர்களை ஏதோ ஒரு ரவுடி போலையும், இவர் அவரை ஃபாலோ பண்ணுற இளைஞர்கள்லாம் தூண்டி விட்டு ரவுடிசம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு சில கட்சிகள் முன்வைக்கிறாங்க. உண்மையிலே அதான் நடக்குதா அப்படின்றது தான் பேச போகிறோம். அதாவது தலைமுறையாக ஒரு சமூகத்தை ஜாதியாலையும் அவர்கள் பிறந்த பிறப்பாலையும் தாழ்த்தி அவங்கள அடிமைப்படுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இவ்வளோ வருஷம் நீங்கள் வாழ்ந்துட்டீங்க. அவங்கள சார்ந்த ஒரு தலைவன் எழுந்து இது மாதிரிலாம் நீங்கள் இனிமேல் பண்ணாதுங்க, நாங்கள் திருப்பி அடிப்போண்டா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது ரவுடிசமாக தெரியுதாடா நாய்ங்களா, பொறுக்கி புறம்போக்கு நாய்ங்களா? எப்படி இருக்கு பாருங்க. ஐயா ராமதாஸ் அவர்கள் முதல்ல போராட்டம்லாம் எதுக்கு தெரியுமா பண்ணார்? அவர் தம் சமூகத்தை சார்ந்த மக்கள் நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. அதற்காக ஒரு மாபெரும் சக்தியாக எழுந்து போராடலாம் பண்ணி ஒரு அரசியல் களத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினது தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அவ்வளோ பெரிய தலைவர். ஆனால் காலப்போக்கில் என்ன ஆச்சு? உங்கள் அரசியல் சூழ்ச்சிக்காக, உங்கள் அரசியல் லாபத்துக்காக நீங்கள் பண்ண சில தவறுகள் எவ்வளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்திச்சுன்றதுன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரில. அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு ஆணும் பெண்ணும், ஒரு கிராமம் கூட வேணாம் கொடுங்க, 2-3 கிராமம் பக்கத்தில் தான் இருக்கும். நீங்கள் கிராமத்துக்குலாம் போனீங்கன்னா தெரியும். அப்படியே ஒரு ஹைவேயில் இருக்கும், ஒரு 4-5 கிராமங்கள் கிட்ட இருக்கும், ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்ரு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அப்போ அங்கே வாழ்கிறப்போ அப்படியே சாதாரணமாக ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் காதல் வர்றது தவறு கிடையாது. அப்படி காதல் வரப்போ அங்கே இருக்கிற ஊர்க்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா 1000 வருஷமாக அவங்க மனசில் ஜாதி இருக்குது. அவன் வேற்று சமூகத்தை சார்ந்தவன், கரெக்டாக, நீ என்னோட கீழே, நீ எப்படி என் பொண்ணை தொடலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இதில் இருக்கப்போ, ஒரு தலைவராக ராமதாஸ் அவர்கள் என்ன செஞ்சுருக்கணும்? தம்பி,
இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது. பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, பையனுக்கு பிடிச்சிருக்கு, நீ யாருக்கு வந்து இங்கே பண்ணுற? நம்ம சமூகமாக இருந்தால் என்ன, வேறு சமூகமாக இருந்தால் என்ன, எல்லாம் ஒன்றா வாழுவோன்னு சொல்லிட்டு நீ அரசியல் பண்ணியிருந்தனா நீ தலைவன். நீங்கள் உங்கள் அரசியல் சுயலாபத்திற்காக நீங்கள் விளையாடின விளையாட்டு எவ்வளோ கேவலமான பாலிடிக்ஸ் இன்னும் தமிழ்நாட்டில் அதனால தான் நடந்துட்டுருக்கு. ஆணவ கொலைகள், அதற்கு காரணம் ராமதாஸ் அவர்கள். பாமக கட்சி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்கிறீங்க. உங்கள் கையெல்லாம் ரத்தக்கரை படைஞ்சிருக்கு. இப்போ இல்லை, கொக்க மொக்கா நீ 100 வருஷம் ஆனாலும் தமிழ்நாடு அரசியலில் ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது. ஏன்? நீ பண்ணுற அரசியல் அது மாதிரி. எத்தனை பேருக்கு வந்து இளவரசன் திவ்யா கதை தெரியும்னு தெரியல. ஒரு ஊரையே எரிச்சு கொண்டாங்க புறம்போக்கு நாய்ங்க. யாரால? ஜாதியால், ராமதாஸ் கட்சியால். அதான் உண்மை. ஆனால் ஒன்றா வந்துடுவார் மாவீரன் குரு வந்து பேசுவார், எங்கள் வீட்டு பொண்ணு தொட்டுவியா வெட்டுவோம் அப்படின்னு. இது மாதிரி திருமாவளவன் பேசியிருந்தால் என்ன ஆயிருக்கும்? நீங்கள் சொல்கிறீங்களா திருமாவளவன் வந்து அடங்க மீறும் அத்துமீறுன்னு சொல்லி பொறுக்கித்தனத்தை விடுவார். திருமாவளவன் வந்து ஒரு கூட்டத்திலும் வயலன்ஸை வந்து ஊக்குவிச்சதே கிடையாது. அவர் மட்டும் நீங்கள் பேசின மாதிரிலாம் பேசியிருந்தாருன்னு வை, என்ன ஆயிருக்கும்? திருமாவளவன் அவர்கள் பின்னாடி இருக்கிற கூட்டம் கேவலமான புரிதல் இல்லாமல் அரசியல் ஜாதி வெறியில் சேர்ந்த கூட்டம் கிடையாது. அது ஒரு ஐடியாலஜி கூட்டம். அதற்கு பின்னால் சேர்ந்த கூட்டம் ஒரு தத்துவத்தால் சேர்ந்த கூட்டம். ஜாதியாலேயோ பணத்தாலேயோ மதத்தாலேயோ சேர்ந்த கூட்டம் கிடையாது. அறிவாலையும் ஐடியாலஜியாலையும் சேர்ந்த கூட்டம் தான் திருமாவளவன் பின்னாடி இருக்கும் கூட்டம். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஏன்? நீங்கள் உங்களுக்கு அறிவு இருந்திருந்தா நீங்கள் ஜாதியெல்லாம் இவ்வளோ கொண்டாடி ஆணவ கொலையை ஊக்குவிச்சு பேசியிருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு அந்த அறிவு கிடையாது. உங்களுக்கு சமூகத்தை பற்றியோ அரசியலை பற்றியோ அறிவே கிடையாது. உங்களுக்கு மோகன்ஜி படத்தெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு பேர் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும், ஒரு சென்டென்ஸ், நாடக காதல். அவர் மோகன்ஜி மட்டும் கிடையாது, நம்ம பாமகவை சேர்ந்த யார் மேடையில் பேசினாலும் அதை சொல்லுவாங்க. பாமகவை சேர்ந்த யார் படம் எடுத்தாலும் அதான் சொல்லுவாங்க. வந்துட்டார்ல நம்ம இவர் பசுபதி, நல்ல நடிகர் தான், ஆனால் ஒரு கேவலமான ஒரு படத்தை எடுத்தார். என்னது அது, கவுண்டப்பாளையமா? அதுலேயே நாடக காதல். சரி, நாடக காதல்னா என்னடா, அதை சொல்லுங்கடா அப்படின்னா, இந்த மாதிரி எங்கள் சமூகத்தை சேர்ந்த பணக்கார பெண்கள் எல்லாம் வந்து இந்த தலித் பசங்க வந்து இந்த கலர் ட்ரெஸ்ஸு, ஜீன்ஸு, கூலிங் கிளாஸு, பைக்கெல்லாம் போட்டு எடுத்துன்னு வந்துட்டு மயக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் நாடக காதல். இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது வந்து பசங்களையோ ஒரு சமூகத்தையோ அசிங்கப்படுத்தலை, உங்கள் சமூகத்தை சார்ந்த உங்கள் வீட்டு பெண்களை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க. அதான் உண்மை. சரி, நீங்கள் இதுக்கே வருவோம், நீங்கள் சொல்கிறதுக்கே வருவோம். கலர் ட்ரெஸ்ஸு, ஜீன்ஸு, கரெக்டாக? அப்போது நாங்கள் கலர் ட்ரெஸ்ஸு, ஜீன்ஸு, கூலிங் கிளாஸ்லாம் போட்டால் உனக்கு வயிறு எரியுது, கரெக்டாக? ஒன்றை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சட்டை இல்லாமல் கோமணத்தை மட்டும் அணிஞ்சிக்கிட்டு உன் பீயை அள்ளிக்கிட்டு உன் காலு கடியில் இருந்தால் உனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் எப்போ உனக்கு மேலே உள்ள உனக்கு ஈக்குவலாக ட்ரெஸ்ஸு போட்டு அறிவாவோ ஒரு சமூகத்தை சார்ந்து நாங்கள் வரப்போ உனக்கு வயிறு எரியுதுல்ல, அப்போ நான் வருவேன்டா. அப்போ நாங்கள் ட்ரெஸ்ஸு போடுவோம், கோட் ஷூட் போடுவோம். நீ செப்பலே போடக்கூடாதுன்னு சொன்னல ஒரு காலத்தில், நான் ஷூ போடுவோம். படிக்கவே கூடாதுன்னு சொன்னல, டாக்டர் ஆகும், இன்ஜினியர் ஆகும், சயின்டிஸ்ட் ஆகும். உன்னால் ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது. அதனால தான் அவ்வளோ வன்மத்தையும் நீ வந்து இந்த காதல் விவகாரத்தில் வர. காதலிச்சா வெட்டுவோம். ஏன்? நீ படிச்சு வா, உன் சமூகத்தை சார்ந்த பையங்களை படிக்க வை, உனக்கு அதுக்கு கறி வலிக்குது. உன் கிராமத்தை தாண்டி யாரும் வரக்கூடாது. நாங்கள் வந்தால் எங்களை அடக்க பார்ப்பேன். அப்போ தான் நாங்கள் சொல்கிறோம், அடங்க மறு அத்துமீறின். நாங்கள் அடங்க மாட்டோம் தம்பி. நீ எங்களை தூக்கி அப்படியே அமுக்கி வச்சேன் ஃபயர். நியூட்டன்ஸ் 3rd law of motion தான். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்.
அதுக்கு பேர் தான் அடங்கமறு அத்துமீறு. நீ அடக்க முயற்சித்தனா அதுக்கு எதிர்வினை வந்து தான் ஆகும். திருமாவளவன் அவர்கள் பின்னாடி இருக்கிற கூட்டம்லாம் ரவுடி கூட்டம், எதுக்கும் உதவாத கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சில கூட்டம் சுற்றிட்டு இருக்கு. அவர் வந்து எல்லாரையும் ஊக்குவிச்சிட்ருக்காரு, போய் பெண்களை வந்து லவ் பண்ணிட்டு வாங்கடா, வேறு ஏதாவது பொண்ணை போய் இல்லை காதலித்து திருமணம் செஞ்சுக்கோடா அப்படி இப்படின்னு. அதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலமான பொய். உங்கள் தலைவர் மாதிரி அவர் இருக்கிற எல்லா கூட்டத்தையும் படிக்க வச்சுட்ருக்காரு. எல்லாம் லா படிச்சுட்ருக்காங்க, இல்லை பாலிடிக்ஸ் படிச்சுட்ருக்காங்க. எனக்கு தெரியும், நிறைய பேர், எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட கூட்டத்தின் தலைவர் அவர். திருமாவளவன் என்ன நேற்று அரசியலுக்கு வந்தவரா? அந்த ஆள் காலேஜ் படிக்கிறப்போலேருந்து அரசியலில் இருக்கிறவர், 20 வயசுலேருந்து மக்களுக்காக போராட்டத்தில் இருக்கிறவர். அவரோட வரலாறு தெரியுமா உங்களுக்கு? ஹிஸ்ட்ரி தெரியுமா? திருமாவளவன் ஹிஸ்ட்ரி சும்மா இஷ்டத்துக்கு பேச வேண்டியது மோகன்ஜி. ஒன்றுமே தெரியாமல் சும்மா அப்படியே கதை எழுத வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து திருமாவளவன் வந்து வயலன்ஸ் எல்லாம் எந்த காலத்திலும் ஒருபோதும் ஊக்குவிச்சது கிடையாது. அப்படி அவர் செஞ்சிருந்தா இன்னத்தில் கதையே வேறு மாதிரி மாறி இருக்கும். அவர் ஒரு காலத்திலும் அவர் செஞ்சது கிடையாது. அவர் பின்னாடி இருக்கிற எல்லா பசங்களையும் கூட்டத்தையும் அறிவு சார்ந்து தான் அவர் நகர்த்திருக்கிறார். அறம் சார்ந்தும் அறிவு சார்ந்தும் தான் நகர்த்திருக்காரே தவிர ஒருபோதும் கத்தியேடு போய் வெட்டுன்னு சொன்னதே கிடையாது, ஒருபோதும் சொன்னது கிடையாது. தமிழ்நாட்டில் எவ்வளோ தலைவர் இருந்திருக்காங்க, எவ்வளோ தலைவர் வந்து இப்போ இருக்காங்க, இன்னும் நிறைய பின்னாடி வரப்போகிறாங்க. ஏன் இன்னும் ஒரு படி போய் சொல்கிறேனே, அண்ணா இருந்தார், அதுக்கப்புறம் கலைஞர் இருந்தார், இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார், அதுக்கப்புறம் உதயநிதி வரப்போகிறார், அதுக்கப்புறம் யார் வேணால் வரலாம். ஜெயலலிதா இருக்காங்க, எம்ஜிஆர் இருந்தாங்க, ஜெயலலிதா வந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ எடப்பாடி இருக்கார், யார் வேணால் வரலாம். ஆனால் தமிழ்நாட்டில் திருமாவளவனை போல் இன்னொரு தலைவர் வருவது வந்து சந்தேகம். ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒன்றுமே இல்லாமல் மேலே வந்து மக்களுக்காக நின்று மக்களுக்காக போராடி அவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து அவர் பின்னாடி வச்சுருக்காருன்னா, அதுவும் சாதாரணமாக இல்லை ஒழுங்காக வச்சுருக்காரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அவ்வளோதான் மக்களே, இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம சில பேருக்கு சொல்லணும். ஏன்னா இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து அதை நம்பிட போகிறாங்க. சில தற்கூரி ஃபேன்ஸ்லாம் சுற்றிட்டு இருக்காங்களா, அவனுக்குலாம் வந்து எதை பார்த்தாலும் நம்பிடுறாங்க. ஓஹோ, அப்போ திருமாவளவன் வந்து தான் சுற்றிட்டு இருக்கார் போல, இதெல்லாம் பேசி தான் சுற்றிட்டு இருக்கார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறதுக்கும் வாய்ப்பு உண்டு. கரெக்டாக, அதனால் இதெல்லாம் பேசி ஆகணும். திருமாவளவன் வந்து ஒரு பெரியார், கார்ல் மார்க்ஸ், லெனின் இவர்கள் எல்லாரும் சேர்ந்த ஒரு முகம்தான் திருமாவளவன், சும்மா கிடையாது. அவரை போல் ஒரு தலைவர் ஒரு 50-60 வருஷம் கழித்து திருப்பி நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா சந்தேகம்தான். அதனால் சும்மா சில தற்கூரி புறம்போக்கு நாய்ங்க, இந்த மோகன்ஜி மாதிரி இருக்கிற லூசு பசங்க என்ன வேணா படம் எடுப்பாங்க, அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதுங்க. ஜாதி மதம் இதெல்லாம் கடந்து நம்மளாம் மனுஷங்க, எல்லாருக்கும் போன்ஸ் இருக்குது, கரெக்டாக, எல்லாருக்கும் ரத்தம் இருக்குது, எல்லாருக்கும் சதை இருக்குது, எல்லாருக்கும் கண் வாய் மூக்கு எல்லாம் இருக்குது. எல்லாம் ஒரே ஸ்பீஷிஸ்டா, நாய்ங்களா, ஒரே ஸ்பீஷிஸ், ஹோமோசேப்பியன்ஸ். அதை மனசில் வச்சுக்கிட்டு ஒழுங்காக அந்த ஜாதி மதத்தெல்லாம் கடந்து ஒழுங்காக பழகி நிம்மதியாக வாழ்ந்துட்டு நிம்மதியாக செத்துப்போங்க. நன்றி, வணக்கம்.